ஏன் நிறுத்துனீங்க? அடிக்கிருக்க வேண்டியதானே? இல்லை, ஒரு நாள் திருப்பி அடிக்க தான் செஞ்சோம். ரொம்ப பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி ஒருத்தன் கெஞ்சினானா நம்ம கெஞ்சியதால ட்ரம்ப் கெஞ்சியதால அந்த பிச்சைக்காரனை விட கேவலமாக கெஞ்சியதா? அதுதான் முக்கியம். அப்போ 3 போர் நிறுத்தங்களை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு நேரம் கேள்வி கேட்க வேணாம். இவர் உள்ள புகுந்து தடுக்கல அப்படின்னா 2 நாடு அழிஞ்சு போயிருக்கின்ற ரேஞ்சுக்கு தேவையில்லாத பில்டப். இவர் என்ன மண்ணாங்கட்டி பேச்சுவார்த்தை? நீ என்ன பேசுறது? நீ அடிச்சு பாரு. இப்போ காசான இஸ்ரேல் இருக்கிற இடம் தெரியாம போகுது. இஸ்ரேலுக்கு உதவும் வகையில அமெரிக்கா எதையுமே சாதிக்கல. நீ இவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணியே, காசு கொடுத்து, ஆயுதத்தை கொடுத்து என்னத்தை சாதிச்ச அப்படின்றதான் அவர் கேட்கிறாரு. ஒண்ணுமே சாதிக்கல. நான் 50,000 பேரை கொண்டிருக்க, ஒரு 2 லட்சம் பேரை பிச்சைக்காரன் ஆகியிருக்கேன். இது வந்து 2000 வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்க போர். அது இப்போதைக்கு நிற்காது. இப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சண்டை வந்திருக்கு. இப்போ அடி வாங்கிட்டு இஸ்ரேல் நிறுத்தியிருக்கான். இன்னும் சில காலகட்டம் கழிச்சு இஸ்ரேல் அழிக்கப்படும். எனவே இஸ்ரேல் பேசாமல் இருந்தான்னா இதோட விட்டுருவாங்க. இல்லைன்னா மேலும் அடித்தா இஸ்ரேல் வந்து சுடுகாடாக மாற்றாமல் ஈரான் தான். ட்ரம்புக்காகவே நடக்கக்கூடிய நாடகமா இது? ஆமா ஆமா, அதாவது அதுக்காக தான். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இஸ்ரேல் ஈரான் போர் வந்து அந்த போர் நிறுத்தத்துல எங்களுக்கே வெற்றி அப்படின்னு ஈரானுடைய உயரிய தலைவர் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு பேசியிருக்காரு. அமெரிக்காவுடைய முகத்திலேயே நாங்கள் அரைஞ்சிருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் வந்து இந்த போரை நிறுத்தினது நான் தான், எனக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு ட்ரம்ப். யாரு சார் இந்த போரை நிறுத்தினாங்க? உண்மையா போரை நிறுத்தினது யாருன்னு ட்ரம்ப்புக்கு தெரியும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ட்ரம்ப் அலறுவாப்புல. ஈரான்காரன் வந்துட்டான்னு எந்திரிச்சு தெலதிரிக்க ஓடுவாப்புல, வீட்டில் எழுப்பி விட்டா கூட. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் ட்ரம்ப் வந்து மரண அடி வாங்கி கேவலப்பட்ட, அசிங்கப்பட்டு, பிச்சைக்காரனை விட மோசமாக கெஞ்சினா ட்ரம்ப் அப்படின்லாம் வந்து ஈரான் ரேடியோலாம் போட்டாங்க. ஏன் நிறுத்துனீங்க? அடிக்கிருக்க வேண்டியதானே? இல்லை, ஒரு நாள் திருப்பி அடிக்க தான் செஞ்சோம். ரொம்ப பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி ஒருத்தன் கெஞ்சினானா நம்ம கெஞ்சியதால, ட்ரம்ப் கெஞ்சியதால அந்த பிச்சைக்காரனை விட கேவலமாக கெஞ்சியதா? அதுதான் முக்கியம். நிறுத்துறோம்னு சொல்லி கமேனியே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ யார் எதுனாலும் நிறுத்தினான்னு உலகத்துக்கு போகிறது தெரியும். அப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரியே வடிவேலை போட்டு அடித்து புரட்டி எடுக்கும்போதே நான் பாட்டுக்கு தானடா போயிட்டு இருந்தேன், என்னைய தூக்கி வச்சு அப்போ கோப்பை எனக்கு தான் குடுறா, அடி வாங்குறது நான், கோப்பை உனக்கான்ற மாதிரி அந்த ஆங்கிள் தான் ட்ரம்ப் கேட்குறேன். எனக்கு இவ்வளோ தூரம் சண்டை நடந்து என்னை போட்டு என்னையவே அடிச்சிட்டிங்க, அப்போ எனக்கு கொடுக்க மாட்டீங்களா விருது, ஆஸ்கர் விருது கொடுக்க மாட்டீங்களான்ற ரேஞ்சுக்கு கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அமெரிக்கா அப்படி அவன்ட்டு அடி வாங்கினது இல்லை சமீப காலங்களில். அடி வாங்கினதுனால எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ட்விட்டரில் உடனடியாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இஸ்ரேல் வந்து சொன்னதையும் கேட்காம தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை கெட்ட வார்த்தையிலே திட்டினாரு. அது மீடியாலேயே போச்சு. இப்படி ரியாக்ட் பண்ணுறக்கூடியவர் இந்த கமேனி அவர்கள் வந்து இத்தனை வாட்டி சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து ட்ரம்ப் கெஞ்சியதால தான் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு மட்டும் ரியாக்டே பண்ணாமல் இருக்காரு. இல்லை, அதுதான் அந்த பக்கம் சொல்லிப்பாரு, நான் தான் போர் நிறுத்தினேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 2-3 நாள் கழிச்சு சொல்லாரு, நான் திருப்பி அடிச்சிட்டா என்ன சிக்கலாயிருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி கெஞ்சி காலில் விழுந்துட்டு அங்கே போய் இப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிட்டா பிரச்சனையாருன்றதுக்காக ரியாக்ட் பண்ணாமல் இருப்பார். ட்ரம்ப் வந்து ஒரு சீரியஸ் காமெடி வில்லன். அது நீங்கள் தெரிஞ்சு, சீரியஸ் காமெடியன் கிடையாது, காமெடி வில்லன். ஸோ அதனால் வந்து உத்தம வில்லன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ட்ரம்ப்பு. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அமெரிக்கா இந்த மாதிரி அடி வாங்கினதே கிடையாது. கத்தாரில் வாங்கின அடி வந்து அமெரிக்கா மேலே விழுந்த அடி தான். ஸோ அதனால் வந்து அந்த அவமானத்தை சமாளிக்கிறது சிரிச்சுட்டே சில பேர் சமாளிப்பாங்கல்ல, பேசும்போது ரொம்ப கேவலப்பட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது சொந்தக்காரங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் பலரும் பார்த்துருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க.
வர வேணான்னு சொன்னவங்க கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சரி ரைட் அப்போ சரி ரைட் ஓகே அவங்க அப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி இதை இப்போ டீல் பண்ணுறது தான் ட்ரம்ப்பு. நம்ம ஊரில் ஒரு தலைவர் இருக்கார், அவர் அதே டைப் தான். எதை எடுத்தாலும் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான். இதுக்கு மேலே என்ன ரியாக்ஷன் கொடுக்க முடியும்? உலகமே காரி தூப்புது அப்படின்ற மாதிரியான நிலையில இருந்துட்டு ஒருத்தன் ஓடி ட்ரம்ப் போயிட்டா. அவர்கள் நோபல் பரிசு கேட்கறது நியாயம் தானே சார்? இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல், அந்த 3 நாள் தாக்குதல்ங்கிறது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போராக போக வேண்டிய ஒரு தாக்குதலை என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் வந்து முதல் போர் நிறுத்தம் பண்ணேன். அதுக்கடுத்தது ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணேன். இதற்கு அப்புறமா இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ வந்து இந்த காசா தாக்குதலையும் நிப்பாட்டியிருக்கேன். அதற்கு அடுத்த இந்த ஒப்பந்தத்தை வந்து நம்ம விரிவுபடுத்துறத பத்தியும் நான் பேசியிருக்கேன். அப்போ 3 போர் நிறுத்தங்களை ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு நீங்க இவ்வளவு நேரம் கேள்வி கேட்க வேணாம். ஒரு பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளில போகுது, புரியுதா? ஒரு பொண்ணு வந்து நைட்டு ஒரு 7 மணிக்கு வெளியில போகுது, ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது. பார்த்த உடனே ஒரு கிளவி பார்த்த உடனே இவ எங்க போறா தெரியுமா? 7 மணிக்கு எப்படி இவளை வெளியே விட்டீங்க? இவன் நேரா போனான்னா அந்த பக்கத்து தெருவில் ஒரு பையன் நிற்பான், அவனை கூட்டிட்டு இவ வந்து ஊரை விட்டு ஓட போறா, ஈசிஆர்ல ரூம் போட போறா. அதுக்கு தான் இவ கிளம்பிக்கிட்டு இருக்கா. கிளம்பி இவ வீட்டுக்கே வரமாட்டா. உன் குடும்ப மானத்தை கெடுத்துருவா, கௌரவத்தை கெடுத்துருவா. நீ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? அந்த பிள்ளை 7 மணிக்கு டியூஷனுக்கு போகுது. என்ன ஆனால் ஒரு பொம்பளை அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா இப்படி சொல்கிறா அப்படின்னா, இதை நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? போய் ஏம்மா 7 மணிக்கு நான் தான் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து நான் தான்மா டியூஷனுக்கு அனுப்பியிருக்கேன், நீ என்னம்மா இப்படி அசிங்கமாக என் பிள்ளைய பேசுகிறேன்? கிடையாது, நான் அன்றைக்கே பார்த்தேன், வந்து ஒரு பையன் அந்த பக்கம் போயிட்டு இருந்தா, இந்த பிள்ளை இந்த பக்கம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பிள்ளைக்கு அந்த பையனுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கு. அப்போ வந்து நிச்சயமாக இந்த பக்கம் போனாங்க அப்படின்னா அது பூரா வந்து ஈஸியாக பக்கம் போகிறது தான். அதனால இந்த பொண்ணு அங்கே போயிடுச்சு, இவனோட போயிடும், கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், வீட்டை விட்டு ஓடி போயிடும், இந்த குடும்ப கௌரவத்தை கெடுத்துரும், மானத்தை கெடுத்துரும் இப்படின்னு ஒரு பொம்பளை பேசினா எப்படி இருக்கும்? ஓங்கி ஒரு அறை விட்டா அப்படிதானே விடுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர். இப்படி ஆக போகுது, அப்படி ஆக போகுது, இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், பயங்கரமாக ஆயிரும், அதை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்கிறது இதுவும் ஒன்று. பாட்டுக்கு போய் சாக்கடையில் கிணத்துல குண்டை போட்டாங்க, அதில் தீவிரவாதி 4 பேர் செத்து போயிட்டான், புரியுது? அந்த விமானங்கள் வந்துருச்சு, அவன் 4 விமானத்தை போட்டு தள்ளினான். அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்கு விடுற ட்ரோன் எல்லாம் விட்டு நம்ம ராக்கெட் அடிச்சு நமக்கு ஏகப்பட்ட லாஸு. இப்படி சும்மா ஒரு இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. பெரிய சண்டை மாதிரி ஆகி அணுகுண்டே தூக்கி போட்ட மாதிரியும் பாகிஸ்தான் இந்தியா மேலே போட்ட மாதிரியும் போட போகிறோன்னு ரெடி பண்ணி வச்சுருக்க மாதிரியும் இவர் உள்ளே புகுந்து தடுக்கலை அப்படின்னா 2 நாடு அழிஞ்சு போயிருக்குன்ற ரேஞ்சுக்கு தேவையில்லாத பில்டப். இப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணுற ட்ரம்ப். ஆனால் அது உண்மையிலேயே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு அந்த பிள்ளை போகுது. அதே மாதிரி இந்த கிளவி பேசும்போது ஓங்கி கழுத்தில் மிச்சம் என்ன ஐயோ அப்பான்னு அலறிட்டு கிளவி கத்துறதை நிறுத்திச்சு. இதுதான் இங்கே நடந்தது. எது? அமெரிக்காவுக்கு கட்டாரில் தூக்கி குண்டை போட்ட உடனே அமெரிக்கா கழுத்தில் ஏறி மிதிச்ச உடனே ஐயோ அப்பா கத்துவியா நீ, தேவையெல்லாம் பேசுவியான்னு சொல்லி மிதிச்சதில் அலறி அடிச்சு ட்ரம்ப் ஓட்டம். இதுதான் நடந்தது. இன்னைக்கும் மறுபடியும் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு காமெனி பேசியிருக்காரு. சரி, இதற்கு பிறகு இன்னொரு போரையும் மத்திய கிழக்குல ட்ரம்ப் அவர்கள் வந்து நிறுத்தி சாதனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் வருது. நெதன்யாகுவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு, காசால நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி. நேற்றைக்கு பார்த்தோம் அது நீ என்ன பேசுறது, நீ அடிச்சு பாரு. இப்போ காசால வந்து இப்போ நெதன்யாகு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். நாசமாயிரும். அடிச்ச இவரு இஸ்ரேல் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இவர் என்ன மண்ணாங்கட்டி பேச்சுவார்த்தை நடந்தது, புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரிதான் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு நடக்க போற சம்பவத்தை இப்ப நீங்க தட்டுல சாப்பாடு போட்டு வச்சு கையை நினைக்க போறீங்க. தின்னு உங்க வீட்டுல ஒருத்தர் வந்து இந்தா இப்ப சாப்பிட போகுது இந்த பொண்ணு, சாப்பிடுமா, நல்லா சாப்பிடுமா. நீ தட்டுல போட்டு வச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சு நீ சாப்பிடதான் போறீங்க. நீ பேசாம இருந்தாலும் சாப்பிடதான் போறீங்க. அந்த வீட்டுல இருக்க ஒரு அம்மா வந்து நல்லா சாப்பிடுமா, நல்லா குழம்பு ஊத்திக்கமா, ஊத்தியாச்சு ஏற்கனவே. இந்த மாதிரி பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுமா வீட்டுல, சாப்பிடுமா, நல்லா தண்ணி எடுத்து வச்சியா, எல்லாமே இருக்கும் அங்க. இந்த மாதிரி வேலையை தான் ட்ரம்ப் பண்றது. அங்க ஏற்கனவே இது வந்து இஸ்ரேல் உள்ள இறங்குனா இஸ்ரேலை மரண அடிச்சு நாசப்படுத்திடுவாங்க. அவன் நிறுத்தி தான் ஆகணும். அதுக்குள்ள வந்து நான் தான் சொன்னேன் நிறுத்திட்டான்றது வந்து ஒரு டுபாக்கூர் வேலை. நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கார் தலைவர்,
அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள மூத்த முன்னோடி. ட்ரம்ப் அவர்கள் பேச பேச, அது இங்க நீங்க முன்னாடி பேசியிருந்தீங்களா ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி அங்க ஒரு போற இடத்துல எல்லாம் ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க வந்து மறுத்துட்டோம் 35 நிமிஷம் தொலைபேசி உரையாடல் மூலியமா கூட நாங்க மறுத்துட்டோம், அமெரிக்காவுக்கு இதுல எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அந்த போன் பேசி வச்சு முடிச்ச அடுத்த பிரஸ் மீட்லயே வந்து மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதே தான் பேசினாரு. அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஆகப்புறம் டுபாகூர்மா நம்பகத்தன்மை இல்லாத ஆட்கள். அவங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு மாத்தி மாத்தி பேசுறது, அடி வாங்கினா ஒரு பேச்சு, அடிச்சா ஒரு பேச்சு, இப்படி பேசுறது வந்து ட்ரம்ப் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆளா மாறிட்டார். ஆனால் ட்ரம்ப் அப்படின்னு டோட்டலாக ஒதுக்கிட முடியாது. காமெடி பண்ணி ஏதோ சண்டையை நிறுத்துறதும் நடத்துறதும் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால ட்ரம்ப்பை எந்த நேரம் வேணாலும் நம்ம வலைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கை உலக தலைவர்கள் இருக்கு. ஆனால் பைடன் போன்ற கூமுட்டைகள் இருந்த காலத்தில் வந்து என்னன்னா சீரியஸாக இறங்கி எதையா ஒன்று பண்ணி விட்டுருவாங்க, இல்லை அடி வாங்கிட்டு போயிடுவாங்க, எதையும் செய்யவும் மாட்டாங்க. இப்போ பைடன் இருக்க நேரத்தில் வந்து தீவிர போர் நடந்துட்டு இருந்துச்சு. தீவிர 1.25 வருஷமா தாக்குதல் நடந்துச்சு. அது இஸ்ரேல் வந்து காசா மேல் நடத்திட்டு இருந்தான். ஆனால் ட்ரம்ப் இருந்தால் அந்த மாதிரி நடந்திருக்காது. எவனையா போட்டு அடிக்கிறேன்னு அவன் அடி வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க, எதையோ ஒன்று பண்ணி முடிச்சிடுவாங்க ஆட்டையை. ஸோ அந்த வகையில் தான் இப்போதைக்கு வந்து இருக்கு. அதனால பிரச்சனை. காமேனி வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஈரான் இஸ்ரேல் போர்ல இஸ்ரேலுக்கு உதவும் வகையில அமெரிக்கா எதையுமே சாதிக்கல அப்படின்னு அவரும் திரும்ப திரும்ப பேசிட்டே தான். ஆமா, அதைத்தான் சொல்லுவாங்க. இப்ப அடிச்சவங்க தானே பேசுவாங்க. இப்ப அவர் பேசதானே செய்வாரு. நீ இவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணியே, காசு கொடுத்து, ஆயுதத்தை கொடுத்து என்னத்தை சாதிச்ச அப்படின்றதான் அவர் கேட்கிறாரு. ஒண்ணுமே சாதிக்கல. நான் 50,000 பேரை கொண்டிருக்க, ஒரு 2 லட்சம் பேரை பிச்சைக்காரன் ஆகியிருக்கேன். இப்ப அடுத்து உனக்கு எப்படி அடி விழுகுதுன்னு பாருன்றதான் அவர் சொல்லிட்டு. இப்போ காசால வந்து போர் நிறுத்தத்துக்கு இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தியதுனாலதான் அந்த போர் நிறுத்தத்தை நோக்கி போகுது. இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசால ஆட்சியாளர்களை நாங்க மாற்ற போறோம், இஸ்ரேலினுடைய அவங்களுடைய அதிகாரப்படி அவங்க யாரை நியமிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்கள் தான் அங்க இனி ஆட்சி செய்வாங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த தளபதிகள் அவங்களையெல்லாம் வந்து நாடு கடத்த போறாங்க, ஆபிரகாம் ஒப்பந்தம் வந்து அங்கேயே விரிவுபடுத்த போறோம் அப்படின்ற செய்திகள்லாம் வருது. முதல்ல இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன? அது வந்து ஆபிரகாம் ஒப்பந்தம்ன்றது வந்து என்னன்னா, இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் மத்திய அரசாக இஸ்ரேல் இருக்கும், மாநில அரசாக பாலஸ்தீனம் இருக்கும். பாஸ்போர்ட் இது எல்லாமே இஸ்ரேல் தான் கொடுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு. இதில் நிறைய சரத்துக்கள் இருக்கு அதில். ஸோ அந்த வகையில் தான் அது இருக்கு. ஸோ ஆனால் வந்து என்னன்னா, ஏற்கனவே இப்போ வந்து ஹமாஸ்ன்றது போராளி குழு கிடையாது. ஹமாஸ்ன்றது காசாவே ஆட்சி செய்து வந்த ஒரு மாநில அரசு. புரியுதா? அப்போ ஹமாஸுக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாநிலத்தில் அரசாக இருந்தாலும் இன்னைக்கும் எல்லா அந்த வாட்டர் போர்டு, இபி எல்லாத்தையும் ஹமாஸோடைய அமைப்பு தான் பார்த்துட்டு இருந்துச்சு, அரசியல் அமைப்பு தான் பார்த்துட்டு. அதுல இருந்த ஒரு தலைவர் தான் அந்த நாட்டோட அதிபர் மாதிரி அவர்கள் ட்ரீட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்படி இருந்தது. இப்போ அவரையும் கொண்டுட்டாங்க. அதற்கப்புறம் வேற ஒருத்தர் ஹமாஸ் தலைவராக போட்டிருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பழைய ஒப்பந்தப்படி இவங்க டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்கணுன்றக்காக சுற்றி வளைச்சி எதாவது ஒரு திட்டு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர, இந்த ஒப்பந்தம் இருக்குது, அந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் இருக்குது, மண்ணாங்கடி ஒப்பந்தம் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க தவிர, இவங்க அந்த இஸ்ரேல் வந்து காசா மக்களை அழிப்பது, பாலஸ்தீன மக்களை நாடு கடத்துவது, அங்கேருந்து துரத்தி விட்டு அதை பூராத்தையும் ஆட்டையை போடுறது தான் அவங்களோட நீண்ட கால திட்டம். ஸோ அதில் வந்து எந்த ஒப்பந்தம் என்ன வந்தாலும் அவங்களுடைய ஆசையும் அவங்களோட திட்டமும் அதுதான். அதான் சுத்தி வளைச்சு ஏதாவது ஒரு பேர்ல மாத்தி பேசுவாங்க. ஹமாஸ் தலைவர்களுமே நீண்ட காலமா இந்த விஷயத்துக்கு ஒப்புக்கொள்ளாம தான் இருக்காங்க. நாடு கடத்தப்படுவது அப்படிங்கிறதுக்கு ஒப்புக்கொள்ளாம இருக்காங்க. அப்ப இது சாத்தியப்படுமா, இல்ல மீண்டும் வந்து போர் இதுதான் ஏற்கனவே பல டைம் சொல்லிருக்கேன். இது வந்து 2000 வருடத்துக்கு மேலாக நடந்து கொண்டிருக்க போர். அது இப்போதைக்கு நிக்காது, தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலயும். இப்ப இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு சண்டை வந்திருக்கு. இப்ப அடி வாங்கிட்டு இஸ்ரேல் நிறுத்தியிருக்கான். இன்னும் சில காலகட்டம் கழிச்சு இஸ்ரேல் அழிக்கப்படும். இல்லைன்னா இஸ்ரேலில் வந்து திருப்பி இவங்கள எவனையாவது போட்டு ஏதாவது பண்ணுவான். அப்புறம் ஒரு பிரேக்கு. இப்படி தான் போயிட்டு இருக்கும். இஸ்ரேல் திருந்தும் வரை, இஸ்ரேல் மத ரீதியாக அந்த நாட்டை கையில் எடுக்காத வரை இந்த விஷயம் மாறவே மாறாது அப்படின்றதா. இப்போ ஈரான்லேயும் வந்து இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு தற்காலிகமா ஒத்துக்கிட்டாங்க. இது தொடருமா, இல்ல மறுபடியும் அந்த தாக்குதல் தொடருமா? மீண்டும் இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறான்றது பொறுத்து தான் ஈரானோட நடவடிக்கை இருக்கும். மீண்டும் இஸ்ரேல் வந்து ஏதோ ராக்கெட்டை போட்டு காசா மேலே ஏதாவது பண்ணா அப்படின்னா மீண்டும் கட்டாயம் எந்த கேள்வியும் இல்லாமல் ஈரான்
இஸ்ரேலை அட்டாக். காசா மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாவே ஈரான் நிச்சயமா அட்டாக் பண்ணும். ம். அப்போ வந்து எவன் தயவும் இப்போ எதிர்பார்க்காமல் அட்டாக் பண்ணும். அமெரிக்கா சொன்னாலும் கேட்காது. அவன் நிறுத்தினா மட்டும்தான் இது வந்து நிறுத்துறது தான் இஸ்ரேலுக்கு நல்லது. இல்லைன்னா இஸ்ரேல் இப்பயே வந்து 5 வருடம் 7 வருடம் பின்தங்கி இருக்கு பொருளாதாரத்தில். 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து 12 பில்லியன் டாலர் லாஸ் டைரக்டா. 2 பில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட 85,000 கோடி, 1 லட்சம் கோடியை தாண்டும். அது போக அவங்க இழந்த விமானங்கள், அவங்க இழந்த குண்டுகள், இதெல்லாம் சேமித்து வச்சிருந்தது புறாமே காலி. இப்படி பல லட்சம் கோடி லாஸில் பின்னோக்கி கிடக்கு. அடிப்பட்ட இடத்த திருப்பி வந்து சரி பண்ணணும். அலுவலக நெட்வொர்க் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அங்கே இருந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் காலி. இதெல்லாம் நிர்மாணிக்கிறதுக்கு பணமும் வேணும், காலமும் தேவைப்படும். எனவே இஸ்ரேல் பேசாமல் இருந்தான்னா இதோட விட்டுருவாங்க. இல்லைன்னா மேலும் அடித்தா இஸ்ரேல் வந்து சுடுகாடாக மாற்றாமல் ஈரான் விடாது. அதற்கு இது ஒரு நல்ல தருணமாக பார்க்கப்படுது. ஏன்னா ஈரான் வீக் ஆயிடுச்சு, ஈரான் போடக்கூடிய குண்டு உள்ளே போய் விழுகலை அப்படிங்கும்போது பலரும் கேள்வி இருப்பாங்க. நம்மளும் கூட அந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதான் போய் இஸ்ரேலுக்குள்ளே விழுகலையே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத குண்டுகளை நீங்கள் போய் போட்டு காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்கலாம் போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து அதற்கான மாற்று வழியை ஈரான் கண்டுபிடிச்ச அப்புறம் இஸ்ரேல் வந்து மிரண்டு போயிருக்கான். இப்போ இஸ்ரேல் இதுக்கான மாற்று வழியை கண்டுபிடிச்சி எந்த மிசைலும் பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, எந்த மிசைலாக இருந்தாலும் உள்ளே விழுகாது அப்படின்னு ஒரு செட்டப்புக்கு வந்துட்டான்னா திருப்பி ஈரானை தாக்குவான், விடமாட்டான். அப்போ திருப்பி என்ன மாதிரியான சண்டை வருதுன்றது அப்போ தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கான பேக்கப்க்கு இன்னும் அவங்க ரெடி ஆகணும். பொருளாதார ரீதியாக அடி வாங்கியிருக்கான். அமெரிக்காட்ட இருந்து சில ஆயுதங்களை வாங்கி தடுப்பு ஏவுகணையில் வாங்கி இதெல்லாம் பண்ணான்னா அதுக்கு பணம் கொடுக்கணும். அவன் ஓசியில் அது டிஸ்கவுண்ட்டில் வேணா தருவானே தவிர அமெரிக்கா முழுக்க ஓசியில் 1,50,000 கோடி ஆயுதத்தை தூக்கி கொடுக்க முடியாது. அவன் வச்சிருந்ததை இவனு கொடுத்துட்டானா அவனை அடிச்சானா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால கொஞ்ச நாளைக்கு இது ஓகே. இப்போ நம்ம முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்கோம். என்னன்னா எலெக்ஷன் நேரத்துல இருந்தே, அமெரிக்க எலெக்ஷன் நேரத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம். நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, ட்ரம்ப் வந்து அதிபர் ஆனா உலக நாடுகள் அமைதியாயிரும், போரை எல்லாம் நிறுத்திடுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் அதிபர் ஆனதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? அவர் இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்தி இருக்காரு. பட் ஆனா வந்து இஸ்ரேல் விவகாரத்துல இஸ்ரேல் வந்து உலக சாத்தான். வடகொரிய அதிபர் சொன்ன மாதிரி அவன் வந்து மிடில் ஈஸ்டோட கேன்சர். அதை அப்படி வெட்டி எறிய அந்த புற்றுநோய் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அது ட்ரம்ப் இது இவங்க 2 பேருமே போடுற ஒரு நாடகம் தான். இந்த நாடகத்திற்கு சொல்லலாமான்னு கூட தெரியல. இந்தியாக்குள்ள நடந்ததே வந்து ஒரு சின்ன நாடகம் தான்ற மாதிரியான செய்திகளும் வருது. அப்ப வந்து நெதன்யாகுவும் ட்ரம்ப் அவர்களுமே போடுறது ஒரு மிகப்பெரும் நாடகம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் என்ன அதை நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம்? அதை ஏன் வாயினால எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி போடுறது பூரா நாடகம்ன்றதும் வியாபாரத்துக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். பணத்தை அடிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மக்களை வந்து ஆடு மாடை விட கேவலமாக மனித உயிர்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதுல உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான். இல்ல இப்ப காசால ட்ரம்ப் முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் அதை பத்தியே. காசால வந்து இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே போயிடணும், இந்த இடத்த வந்து நாங்க வந்து கால் வச்சா கூட அது வெடிகுண்டு வெடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு முழுக்க, அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். ஆனா வந்து இங்கிருந்து வெளியில போன மக்கள் வந்து இங்க ஸ்டே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ட்ரம்ப் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, ட்ரம்ப்புக்காகவே நடக்கக்கூடிய நாடகமா இது அப்படின்னு. ஆமா, அதாவது அதுக்காக தான் அது வந்து ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து காசா பகுதி ஆட்டையை போடுறதுக்காக முதல்ல பில்டிங்கை பூரா இடிச்சிட்டோம்னா இவங்க தங்க முடியாது, அப்புறம் சாப்பாடு வழி இல்லாமல் ஆக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா மருந்து வசதி இல்லைன்னொடனே ஊரை விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூலும் இல்லை, மருந்து வசதியும் இல்லை, சோறும் இல்லைன்னு போது அப்புறம் போறியா இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னா போயிடுவாங்க. அப்புறம் இந்த இடத்த மொத்தமாக ஆட்டையை போட்டுடலான்றதுக்காக தான் இஸ்ரேல் ஆரம்பிச்சது. அதற்கு அமெரிக்கா ஒத்துழைச்சது. இப்போ இஸ்ரேல் வாங்கின அடியில் அந்த திட்டத்தை கைவிடக்கூடிய நிலைக்கு வந்துருவாங்க. இல்லைன்னா மேலும் ஈரானால் அடி வாங்கி இஸ்ரேலும் ஒரு காடாக மாறிடும். இஸ்ரேல் மக்களும் சாக இஸ்ரேலுக்குள்ள உள்ள பிரச்சனை போராட்டங்கள்லாம் பெரிய அளவில் வெடித்து நெதன்யாகுவை துரத்தி விடுறதுக்கான வந்துச்சு. நெதன்யாகு ஜெயித்த போதே நெதன்யாகு மக்கள் ஆதரவே கிடையாது. 30% தான் வாங்கியிருக்கான் ஓட்டு, இல்லை 30% தான் ஜெயிச்சிருக்கான் சீட்டு. ஸோ அப்பயே வந்து ஊழலில் பெரிய அளவில் ஊழல் பண்ணி நெதன்யாகு கைது செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஜெயிலில் இருந்திருக்க வேண்டியவன். அப்போ அந்த மக்கள்லாம் கொந்தளிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. அப்போ வந்து உடனே இவன் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணான்னா உச்ச நீதிமன்றம் தான் ஜி போட்டார்ல, இதே தான் அதை பார்த்து தான் ஜி போட்டது. உச்ச நீதிமன்றத்துக்குலாம் அந்த அதிகாரம் கிடையாது, நாடாளுமன்றத்துக்கு. நீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமான்னு கேட்டு அதை தான் அவன் கேட்டான்.
கிடையாது. நாடாளுமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் உச்சநீதிமன்றம் கேட்கணும்னு சொல்லிட்டு ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு வழக்கு போட்டு நாடாளுமன்றத்தில் பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியும். உச்சநீதிமன்றமாக சோமோட்டோவாக எடுத்து விசாரிக்க முடியாதுன்னு ஒரு சட்டத்தை போட்டான். ஜெயிச்ச உடனே ஆளுங்கட்சி வழக்குகளை எல்லாம் யார் விசாரிக்கிறது? அதெல்லாம் அவங்க சொன்னா தான் நீங்க விசாரிக்கணும் அப்படின்ன உடனே மக்கள்லாம் போராடி உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு போட்டு 4வது நாள் இந்த வீணா போனவனுக்கு இப்போ நெதன்யாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீவிர வலதுசாரிகளே வந்து இந்த போர் நிறுத்தத்தை விரும்பல, ஈரானை வந்து நம்ம வந்து நிறுத்தத்துக்கு முன்னாடி இறங்கி இருக்க கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் டைம்ஸ் செய்தி. ஆமா, அவங்க தான் மதவெறி பிடிச்சவன் தானே, அப்படிதான் பேசுவான். இல்ல அதான் கூட்டணி உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறவங்களே விரும்பல அப்படின்னா இவருடைய ஆட்சி நீடிக்குமா? இல்ல அதாவது போர் காலத்துல எவனும் பதவி ஏற்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டான். ஒரு வீட்டில் வந்து பிரியாணி அரிசி இருக்குது, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, மசாலா எல்லாம் இருக்கும்போது மருமகளை கூப்பிட்டோமா பிரியாணி ஆக்குமானா சந்தோஷமா ஆக்குவான். வீட்டில் சட்டி கூட இல்லை, அடுப்பு கூட இல்லை, அம்மா ஏதாவது நல்லா சமைச்சு போடுமா நல்லா வாசனையாக சாப்பிட்ற மாதிரினா அரிசியே கிடையாது, எங்கே போய் சமைப்பீங்க? புரியுதா? இந்த நிலை தான் இப்போ. அதனால இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி வந்து சொன்னா கூட ஒன்றுமே இல்லாத நாட்டை நம்ம எதுக்கு ஆள்றதுக்கு, அந்த சனியனை இருந்துட்டு போட்டுருக்கா அப்படிதான் ஆச்சு. அதுக்காக தான் அப்ப அந்த மாதிரி நம்மளை விட்டுருவாங்கன்றக்காக தான் இவனும் தாக்குதல் சண்டைன்னு போயிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படின்னு. நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா the Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.